ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தோலை எடுத்துட்டு நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சோம்னாக்கா நல்லா சின்ன சின்ன பீஸாக வரும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கிங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த வாழைக்காய் பீஸோட ஒரு 3 பட்டை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பூண்டு போட்டால் போதும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்க. நான் பெரிய வெங்காயம் தான் இப்போ கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். சோம்பு, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கு தேவையான அளவு ஒரு பாதி போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. பிசைஞ்ச பிறகு கையில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு சின்ன சின்ன பாலாக இப்போ நம்ம இதை உருட்டி வச்சிடலாம். இதை உருட்டி வச்சுட்டு திரும்ப எண்ணெயை ஊற்றி நம்ம இதை பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம செஞ்சோம். இப்போ அதுக்கு 20 உருண்டை கிட்ட இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்த பிறகு நம்ம அடுத்தடுத்து இப்போ நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட வேண்டியதான். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம மட்டன் கோலா உருண்டை அது ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ